வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ராம்பைக்கர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நிற்கிற ஓலா S1 ப்ரோ ஜென் 1 மாடலோட கம்ப்ளீட் ரேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு 100% சார்ஜ்லேயே இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வண்டியே ஓட்டலை. ஸோ டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 0. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்சன்டேஜ் இருக்குது. ஈக்கோ போல் 170 காமிக்குது, நார்மல் மோடில் 135 காமிக்குது, ஸ்போர்ட்ஸ் மோடில் 118 போன்னு காமிக்குது. ஸோ நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 50,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ 50,168 கிலோமீட்டர் இது வரைக்கும் நம்ம வண்டி ஓடி இருக்கு. ஸோ இந்த 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம வண்டி எவ்வளோ ரேஞ்ச் டெஸ்ட் தர போது நான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரீஜன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஜனரேஷன் போய் பார்க்கலாம். ரைடிங்கில் போனோன்னா எஸ், அந்த அட்வான்ஸ் ரீஜன் அதை வந்துட்டு நம்ம ஹையில் தான் வச்சு ஓட்டுறோம். நம்ம இந்த 50,000 கிலோமீட்டர் எப்படி ஓட்டணுமோ அப்படியே தான் இந்த வண்டியை ரேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீஜனரேஷன் ஹையில் தான் வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ மோடும் பார்த்தீங்கன்னா நான் அது ஓட்டிகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ போகிறோம். வண்டியில் அந்த 100% சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அவனை வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஸ்கூட்டர் இஷ்யூ நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும். பைக் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஓலா ஸ்கூட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ மக்களே, நாம் இப்போ எந்த மாதிரி மோடில் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் 100 இருந்து ஒரு 70% சார்ஜ் கம்மியாகும் வரைக்கும் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வண்டி ஓட்ட போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் கொஞ்சம் கை கொடுத்து தான் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70% நார்மல் மோடில் தான் ஓட்ட போகிறோம். ஒரு 70-30 ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் இந்த 50,000 கிலோமீட்டர் அப்படி தான் கவர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஒரு 70% வந்துட்டு நம்ம வண்டியை வந்துட்டு நார்மல் மோடில் தான் ஓட்டியிருப்போம். கொஞ்சம் 30% அப்பப்போ வந்து தேவைப்படும் போது மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் மோடை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரேஞ்சஸ் நான் அப்படியே தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ 100% சார்ஜ் இருக்குது, ஒரு 70% கம்மியாகும் வரைக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வண்டியை ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வண்டி போயிட்டுருக்கு. ஸோ 70க்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மல் மோடில் போட்டு ஓட்டலாம். தேவைப்பட்டால் மட்டும் ஸ்போர்ட்ஸ் மோடில் எப்போ வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அல்லாமல் ஃபுல்லாக 70% கீழே வந்து நார்மல் மோடில் தான் ஓட்ட போகிறோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு 10% சார்ஜ் கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எவ்வளோ சார்ஜ் ஓடி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் கம்மியாக இருக்குது, அந்த எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 98% சார்ஜ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 90% ஆகும்போது ஒரு 80%, 70% அப்படி ஒவ்வொரு 10% சார்ஜ் கம்மியாகும் போது நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஓவர்டேக் பண்ணி வந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதை தான் போன வீடியோன்னு சொல்லியிருப்பேன், நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே அப்பப்போ ஆஃப் ஆகிட்டு இருக்கும் போதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு NH47 ரோடில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நீங்களே பார்த்தா இப்போ ஒரு லாரியெல்லாம் கரெக்டாக ஓவர்டேக் பண்ணி அதை முன்னாடி வந்த உடனே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியுது, ஸ்கூட்டரில் எழுதிக்காட்டு ஸ்கூட்டர் இஷ்யூ ப்ளீஸ் ரீஸ்டார்ட்னு. ஸோ இதுதான் நிறைய வாட்டி நம்ம வண்டியில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இப்போ வர நம்ம வண்டியில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டேங்குது. வண்டி எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. நல்ல வேலை அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி தாண்டி கொஞ்சம் தடவை வந்து ஒன்று ஆஃப் ஆகிடுச்சு. இதுவாக அதை பண்ணுற நேரத்தில் ஆஃப் ஆகிடுதுன்னா ஆப்போசிட் நீங்களே பார்த்துட்டு ஒரு கார் வந்துட்டு இருந்து. ஸோ அந்த நேரத்தில் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிருக்கு. இப்போ ஏன்னா அந்த லாரியோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு இருக்குது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நடு ரோட்டில் வந்து ஸ்டெக் ஆகிட்டு இருப்போம்.
ஸோ இது வந்து இந்த வண்டியில் இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எந்த ஒரு ஓவர்டேக்குமே கான்ஃபிடண்ட்டாகவே எடுக்க முடியல. ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். அதுவும் இந்த ஓலை வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வண்டி எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர்னு. சூப்பராக வந்து ஸ்போர்ட் போர்டில் போட்டுட்டு எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் காரணத்தால் நம்மளால் இப்போ வந்துட்டு ஓவர்டேக் பண்ண முடியல. இப்போ நீங்களே பார்த்து பார்த்தா அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி வந்தால் முன்னாடி வந்தோடனே ஸ்கூட்டர் இஷ்யூ, வண்டி மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ இதனால தான் ரொம்ப ஸ்பீடில் எடுக்க முடியலை இந்த வண்டியில் இப்போ கொஞ்ச நாளாகவே. பார்க்கலாம், இது வந்துட்டு இப்போது நான் இப்போ 100% ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 95% சார்ஜ் தான் கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளாடியே தான் 3வது வாட்டி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இனி போக தெரியல எத்தனை வாட்டி ஆஃப் ஆக போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வரைக்கும் ஒரு 6-7 வாட்டி ஆஃப் ஆகணும்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி நான் 3 வாட்டி ஆஃப் ஆகிடுச்சு. இனி ஒரு 3-4 வாட்டி கண்டிப்பாக ஆஃப் ஆகும் இந்த வண்டி. பார்ப்போம், அதை நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் இந்த இஷ்யூவை பற்றி. ஸோ இது என்னென்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் இந்த வண்டியில். ஸோ இதை சர்வீஸ் சென்டரில் கொண்டு போனாலும் அவங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் ஓலா சர்வீஸ் சென்டர் எவ்வளோ மோசம்னு சொல்லிட்டு. அங்கே யாருக்குமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சுத்தம்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்த வண்டியை பற்றி, எப்படி சரி பண்ணாலும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சர்வீஸ் சென்டர் பக்கமே போகலை. ஏன்னா சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் அவன்கிட்ட அங்கே போட்டு அவன் பாட்டு ஏதாச்சும் பண்ணி வச்சான்னா ஸோ இருக்கிற கம்ப்ளைண்ட்டு மேலே இன்னும் அடுத்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால தான் நான் சர்வீஸ் சென்டர் எதுவும் போகலை. சரி ஓடாட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன் வச்சு. ஸோ பார்க்கலாம், இது வரைக்கும் நம்ம 95% சார்ஜ் இருக்குது. நம்ம வண்டி அதுக்குள்ளாடியே 6% சார்ஜுக்குள்ளாடி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளாடியே 3 வாட்டி ஆஃப் ஆகிடுச்சு. இனி போக தெரியல எத்தனை வாட்டி ஆஃப் ஆக போகுதுன்னு. ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்துட்டு 10% சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ரேஞ்ச் அப்டேட் எதாவது பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ 100% சார்ஜ் எடுத்தோம், இப்போ 10% கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் பார்க்கலாம் இப்போது. ஸோ வெஹிக்கிள் சைடு பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா 90% சார்ஜ் 10% கம்மியாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9.3 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் 10%க்கு. ஸோ 100லேருந்து 90 வரைக்கும் போனதில் 9.3 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ கன்டினியூ பண்ணலாம். The neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Beat kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning, but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Beat kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Lights flicker on this endless trail. Each corner whispers a hero fail. Smooth flow cutting through the urban scale, where truths are spoken and tales unveiled. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட செகண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 80% ஆகிடுச்சு, 20% கம்மி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த அப்டேட்டை பார்ப்போம். ஸோ சார்ஜ் பார்த்திங்கன்னா 20% கம்மி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ 20% சார்ஜ் கம்மியாக இருக்குது, 21.6 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓட்டி இருக்கும். ஸோ நீங்கள் கிளியராக பார்த்தா தெரியும், ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் 21.6 காமிக்குது. மற்ற எந்த மோடும் இதுவரை ட்ரை பண்ணலை. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் 20% சார்ஜுக்கு 21 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
எஸ் வாங்க இப்போ கன்டினியூ பண்ணலாம். Concrete dreams where the neon glows. Every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning, but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. ஸோ மக்களை நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 30% சாலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட 3வது அப்டேட்டு நம்ம சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்துட்டு நம்ம 30% தான் ஓட்ட போகிறோம். இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக நார்மல் மோடில் தான் ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது 70% தான் ரிமைனிங் இருக்குது. வாங்க இந்த 30% கம்ப்ளீட் ஆகிறது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம இதுவரை ஓடி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் 70% சார்ஜ் தான் ரிமைனிங் இருக்குது. நம்ம 30% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுவரை ஓடி இருக்கிறது பார்த்திங்கன்னா 30% ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓடி இருக்கோம். கரெக்டாக 34 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதாவது 30% சார்ஜ் ஸ்போர்ட்ஸ் மோடில் கம்ப்ளீட்டாக 34 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ ஆவரேஜாக 1% 1 கிலோமீட்டர் இருக்கிற கணக்கில் தான் ஓடி இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த 70% மீதம் இருக்கிற மொத்தமே நம்ம வந்துட்டு நார்மல் மோடில் தான் ஓட போகிறோம். ஓகே, மோட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நார்மல் மோடில் தான் போட்டிருக்கோம். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70% அதுக்கப்புறம் இருக்க இனி எவ்வளோ தூரம் ஓடுதோ அது மொத்தத்தையும் நம்ம வந்துட்டு நார்மல் மோடில் தான் ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இனி நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் நம்ம கை கொடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்ல ஓட்டாக்க நம்ம நல்லா ரைசிங் கொடுத்துட்டு தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷுவலில் தான் ஓட்ட போகிறோம் நம்ம வண்டியை. ஸோ நார்மலாக கொஞ்சம் சின்னதாக ஒரு நார்மல் ஸ்பீடில் ஒரு 50-55 அதுக்குள்ளாடி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் எப்போவாச்சும் ஓவர்டேக் பண்ண முடிச்சா ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடில் இருப்போம். மற்றபடி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஒரு 55 கிலோமீட்டருக்குள்ளாடியே தான் ஓட்ட போகிறோம். 55 கிலோமீட்டருக்குள்ளாடினா 60 கிலோமீட்டருக்குள்ளாடியே ஓட்ட போகிறோம் இனிமேல் நம்ம அடுத்த இருக்க மொத்த ரேஞ்சும். ஸோ வாங்க பார்க்குறேன். இனி அடுத்த அப்டேட்டுக்கு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். Like a subtle thrill, shadows dance on the windowsill. Concrete dreams in the glow collide. Breathe it in, let the waves decide. Street lights flicker, a Morse code plea. Whispers rise from the cracks in the street. ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்துட்டு 40% கம்ப்ளீட் ஆகிருக்கு சார்ஜு. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஓடி இருக்கணும் அப்போ இப்போ லாஸ்ட்டாக 10% பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மல் மோடில் தான் ஓட்டினோம். ஸோ இப்போ நம்ம சார்ஜை பார்க்கலாம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா 60% வந்துட்டு இன்னி பேலன்ஸ் இருக்குது. 40% வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 10% வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோடில் தான் ஓட்டினோம். ஸோ லாஸ்ட்டு 10% நம்ம நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா 12.7 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ மொத்தமாகவே நம்ம வண்டி இது வரைக்கும் 40%க்கு 46.7 கிலோமீட்டரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் 60% இருக்குது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்துட்டு 74 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடில் போயிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீடு 41 கிலோமீட்டரில் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம். Neon hums like a subtle thrill. Shadows dance on the windowsill. Concrete dreams in the glow collide. Breathe it in, let the waves decide.
மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்துட்டு பாதி கடந்துட்டோம்னு சொல்லணும். ஸோ நம்ம வண்டி வந்துட்டு 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இனி பாக்கி பார்த்திங்கன்னா 50% தான் மீதி இருக்குது. ஸோ இந்த 50% நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் ஒதுக்கிட்டு மக்களை நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு சார்ஜு. நீங்களே பார்க்குற இதில் நம்ம ரிமைனிங் பார்த்திங்கன்னா 50% தான் பேலன்ஸ் இருக்குது. 50% ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 58.7 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குது இது வரைக்கும். ஸோ 50%க்கு 58.7 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு 20% வந்து நம்ம நார்மல் மோடில் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 25 கிலோமீட்டரும், ஸ்போர்ட்ஸ் மோடில் 34 கிலோமீட்டரும் ஓட்டியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இதே ரேஞ்சில் நமக்கு போச்சுன்னா நமக்கு 116 கிலோமீட்ரு நமக்கு வந்துட்டு ரேஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி பேலன்ஸ் 50% இருக்குது. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு 115 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்சு கிடைக்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஏதாச்சும் முடிவு பண்ணண்டாம். நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம வண்டியை கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். Concrete dreams where the neon glows. Every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city. மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 60% ஆஃப் த சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து 40% தான் சார்ஜ் இப்போ காமிக்குது. ஸோ இந்த 50% சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 60% சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி எவ்வளோ ரன் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ மக்களை பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இது வரைக்கும் 60% சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் வந்து 40% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 60%க்கு 72.5, அதாவது 72.5 கிலோமீட்டர் நம்ம இதுவரை ஓட்டியிருக்கோம். நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா 38.5 கிலோமீட்டர், ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் 40% சார்ஜ் பேலன்ஸ் இருக்குது. வாங்க இப்போ கன்டினியூ பண்ணலாம். நீ பேலன்ஸ் 40% எவ்வளோ கிடைக்கணும் பார்ப்போம். Concrete dreams where the neon glows. Every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Graffiti on the walls paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. மக்கள் நம்ம வண்டி இப்போ பார்த்திங்கன்னா 70% சார்ஜை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் 30% சார்ஜ் தான் இருக்குது. பார்ப்போம். இந்த 70% சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு வரை பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 84.3, 70% சார்ஜுக்கு வந்துட்டு 84.3 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்துட்டு நார்மல் மோட்லையும், 34 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்லையும் ஓடி இருக்கோம். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா இன்னும் 30% சார்ஜ் இருக்குது நம்ம வண்டியில். ஸோ இது வரைக்கும் 84 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இனி 30% சார்ஜ் ரிமைனிங் இருக்குது. பார்ப்போம், கன்டினியூ பண்ணுவோம். ஸோ
ஸோ இதே லெவலில் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 1% 1 கிலோமீட்டர் போட்டால் கூட இன்னும் 84 104 எஸ் நமக்கு எப்படியும் ஒரு 110 115 கிலோமீட்டர் ஒண்டி நமக்கு ரேஞ்சு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே லெவலில் கன்னியூ ஆச்சுன்னா பார்ப்போம் எண்ட் ஆஃப் த எவ்வளோ சீக்கிரம் நம்ம பேட்டரி ட்ரைன் ஆகுது, அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேட்டரியை ட்ரைன் பண்ண தான் போகிறோம். 1% கூட மிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக வண்டியை ஷட் டவுன், வண்டி ஆஃப் வருது, ஆஃப் ஆகி நிற்கும் வர, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி வண்டி சொல்லி ஆஃப் ஆகி நிற்கும் வர நம்ம வண்டியை ஓட்ட தான் போகிறோம். ஓகே சரி மக்களை வாங்க கண்டினியூ பண்ணலாம். பின்ன அடுத்த அப்டேட்டுக்கு நீ 20% சார்ஜ் கம்ப்ளீட் ஆன வரும், நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் பண்ணுறேன். Concrete dreams where the neon glows. Every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Beat kicks pounds. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்துட்டு 80% ரேஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்துட்டு 20% தான் இருக்குது. ஸோ இந்த 80%க்கு நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எஸ் இந்த 80%க்கு 95.9 96 96 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ 80% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 20% சார்ஜ் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் 30 கிலோமீட்டர் போகணும்னு காமிக்குது, ஆனால் அதோட போக சான்ஸ் இல்லை. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 20% சார்ஜ் நம்ம வண்டியில் இருக்குது. இது வரைக்கும் 80% ஓடி இருக்கும். 80%க்கு 96 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம வண்டி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இனிமே 20% கூட இருக்குது பேலன்ஸு. எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு தெரியல. ஆல்ரெடி ரெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட்டில் தான் காமிக்குது. இப்போது லோ பேட்ரி இண்டிகேஷன் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பார்த்தது தெரியும், லோ பேட்ரி எல்லாம் ஃபேஸ் சார்ஜர் ஸ்கூட்டர்னு காமிக்குது. ஸோ பார்ப்போம். நீ பேலன்ஸ் 20%க்கு நம்ம எவ்வளோ ஓட முடியுது, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு ஈக்கோ மோடில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தா தெரியும், 15% கீழே போயிடுச்சு. 15% கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் எந்த மோடுமே கண்டினியூ ஆகாது. ஈக்கோ மோடில் தான் வண்டி ஃபுல்லாகவே ஓடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் வந்துட்டு 42 கிலோமீட்டர் ஸ்பீடோட தான் போகும். பட் அது வந்துட்டு ஃபுல் த்ரோட்டில் கொடுத்தா தான் போகும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ நான் தான் போயிட்டுருக்குல்ல, இந்த ஸ்பீடில் நார்மல் ரோடில் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துட்டு போட முடியாது. ஸ்போர்ட்ஸ் மோட நார்மல் மோட போட முடியாது. ஈக்கோ மோட தான் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் இந்த மோடில் எவ்வளோ தூரம் வண்டி போகுது, எவ்வளோ நம்மளால் ரேஞ்ச் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 15% கீழே வந்ததுனால நம்மளால் அதுக்கு வந்து லாங் தான் போக முடியாது. ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு எப்போ பேட்ரி லோ ஆகி நம்ம வண்டி எங்கே ஆச்சு ஆஃப் ஆகணும்னு தெரியாது. அதனால் நம்ம ஏரியாக்குள்ளே சுற்றி ஓட்டுவோம். ஏரியாக்குள்ளே சுற்றி ஓட்டி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம்.
மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். சுத்தமாகவே ஆன் ஆகல. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே டெட் ஆகிடுச்சு. ஸோ மொத்த சார்ஜும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% அப்டேட்டை நான் போட்டிருப்பேன், இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னுட்டு. அடுத்து 10% போடான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு வந்துட்டு 11% சார்ஜ் இருந்து நம்ம லாஸ்ட்டாக வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி 11% ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1% வந்துட்டு யுவர் வெஹிக்கிள் ஷட் டவுன்னு போட்டுட்டு கம்ப்ளீட்டாகவே ஆஃப் ஆகிடுச்சு. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11% சார்ஜ் இருந்து அதில் கம்ப்ளீட்டாகவே அது 1க்கு வந்துட்டு சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாக ஆனே ஆகலை. நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டி சுத்தமாக எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போ சார்ஜ் போட்டுட்டு நம்ம வீட்டு பக்கம் வந்துவிட்டோம். அதனால் இனிமேல் சார்ஜ் போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைமு.